ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நினச்சதும் உன் ஆசைப்படியே கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் நடக்க தான் போகுது. அதற்கேற்றாற் போல நல்ல செய்திகளை தான் இந்த சாயப்பா உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ சந்தோஷப்படும் அளவுக்கு, உன் மனசில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வந்து சேரும் அளவுக்கு நான் உனக்கான சிறப்பான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்போதும் உன் வாழ்க்கையை முன்னேற்றணும், நீ நல்லபடியாக ஜெயிச்சு சந்தோஷமாக வாழணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. உன் கவனம் எதை நோக்கி இருக்கோ அதன்படி தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கவனத்தையும் எண்ணத்தையும் நீ நேர்மறையாக என்னை நோக்கி வச்சுக்கிட்டினா எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தகுதி இருந்தா எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். இதுவரைக்கும் நடந்ததை உன்னால் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் இனிமே நடக்க போகிறதையெல்லாம் உன் இஷ்டத்துக்கு நீ விரும்பியது போல் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். எல்லாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம், குறைவாக பதில் பேச கற்றுக்கோ. அமைதி தானாகவே உனக்குள்ளே வந்துடும் என் செல்லமே. புன்னகைங்கிறது முகத்தில் இருக்கக்கூடிய கீழே வளைஞ்ச ஒரு கோடு தானே. அந்த புன்னகையை நீ உன் முகத்தில் வச்சுக்கிட்டீன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நீ சுலபமாக சமாளிச்சிட முடியும். என்ன நடந்தாலும் சிரித்த முகத்தோடையே இரு. நீ மனசில் என்ன யோசிக்கிறேங்கிறத உன் முகத்தில் யாருக்கும் காட்ட வேண்டாம். அது மட்டுமல்ல, நீ என்ன செய்ய போகிற, எப்படி செய்ய போகிறன்றதையும் எந்த விஷயத்தையும் யாரிடமும் நீ கலந்து ஆலோசிக்க வேண்டாம். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்பொழுதும் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு அப்பாவாக என்னுடைய கடமை தானே. அதனால தான் இப்போது நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உன் மனசில் நீ நல்ல எண்ணங்களோட, உயர்ந்த எண்ணங்களோட இருக்கும்போது அந்த துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் உனக்கான இன்பங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். எதை நினச்சும் நீ வருத்தப்படாத. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணாக போயிடும். உனக்கு கிடைக்கிற அனுபவங்களை சேர்த்து வச்சுக்கோ. அதே நேரத்தில் வாழ்க்கையை சந்தோஷமாக ரசித்து அனுபவிக்கவும் மறக்காதே. ஒவ்வொரு நாளையும் உனக்கு கிடைச்ச உயர்வான சிறப்பான நாளாக நினச்சி சந்தோஷமாக வாழ தயாராகு. எல்லா இடங்கள்லையும் பொறுப்பாக இருக்கிறத விட பொறுமையாக இருக்கிறது தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இரு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் பொக்கிஷத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் நம்பிக்கையின் ஆணி வேர் என்னங்கிறத நான் நன்கு அறிவேன். நீ எதை முழுசாக நம்புறியோ, எதை உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியோ அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்கி உனக்கு வெற்றிகளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நீ போகும் பாதையில் 1000 தடுமாற்றங்கள் இருந்தாலும் அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான பயணத்தை நான் வெற்றி பயணமாக ஆக்கி தர்றேன். எல்லா இடங்கள்லையும் உண்மையை பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. சில இடங்களில் உண்மையையும் நல்லதையும் பேசாமல் இருப்பது கூட நல்லதுதான் என் செல்லமே. நீ உண்மையை பேச போய் அது இன்னொருத்தருக்கு பிரச்சனையாக போகும்னு தெரியும் பட்சத்தில் எதையும் பேசாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. எல்லாரையும் நேசி, ஆனால் யாரையும் முழுசாக நம்பாதே. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா. இன்பமோ துன்பமோ அமைதியை மட்டும் இழந்து விடாதே. அமைதிதான் உனக்கான மிகப்பெரிய ஆயுதன்றதை புரிஞ்சுக்கோ. ஆரோக்கியன்றது நான் உனக்கு கொடுத்த விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அதை அலட்சியப்படுத்தி உன் உடம்பை நீ கெடுத்துக்க வேண்டாம். உடலில் நோய் நொடியோட கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் நீ கேட்டினாதான் ஆரோக்கியம் இழந்தவர்களுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தின் ஆரோக்கியமும் எவ்வளோ அருமை பெருமையும் புரிய வரும். நீ எப்போதுமே உன் உடம்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் அலட்சியமாக நினைக்க வேண்டாம். என்னை நம்புகிற உனக்கு எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். எங்கும் எதிலும் கலந்திருக்கும் இந்த சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். நீ எதிர்பார்க்குற உதவிகளை எல்லாம்
எதிர்பாராத திசையிலிருந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து வாழ கற்றுக்கோ. இந்த உலகம் முழுவதும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. அமைதியும் மனத்தெளிவும் கொண்டு வாழும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். மனசை அமைதியாக தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணுன்ற புரிதல் உனக்கு நிச்சயமாக வந்துடும். அந்த தெளிவான புரிதலோட நீ வாழ்க்கையை வாழ தயாராக. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்றதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். எப்பொழுதும் அவங்களுக்கு உன்னை பற்றியே நினைக்கிறது வேலை கிடையாது. அவங்கவுங்களுக்கு 1000 வேலையும் பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்கும்போது உன்னை பற்றி யாரும் நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க என் செல்லமே. அதனால் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ யோசிச்சு நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன்னை நம்பு, உன் திறமைகளை நம்பு. கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை தேடி வரும். காரணம் இல்லாமல் கவலைப்படாத, காரணம் இருந்தாலும் கவலைப்படாத. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுன்றதை நம்பு. வாழ்க்கையை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியாது. வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக அது உனக்கு தெளிவாக புரிய வரும். வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கும் பாடங்களை நீ தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம அனைத்தையும் தனியாக சமாளிக்க தயாராக இரு. மனிதர்கள் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீயாக சரியாக இருந்துட்டு போ. தந்தையோட சம்பாத்தியத்தை பிள்ளைகள் செலவு செய்யும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்க. அதுவே நீங்கள் சம்பாதிச்சதை செலவு செய்யும் போது மட்டும் ஏன் உங்களுக்குள்ள சிக்கனமும் கஞ்சத்தனமும் வருது? நீங்கள் சம்பாதிச்சதை உங்கள் பெற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் ஏன் அவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறீங்க? உங்கள் பெற்றவங்க உங்களுக்காக செலவு செய்யும்போது கணக்கு பார்க்கல. இது வீணாக போகுது, அது தேவையற்றதுன்னு எதையும் நினைக்கல. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கும் போது மட்டும் வீணான செலவு, தண்ட செலவு, அது இதுன்னு பல விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அல்லவா? இந்த பக்குவம் எப்போதுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. அடுத்தவங்க பிடிவாதம் பிடிக்கும்போது அதை திமிர்னு சொல்கிற இந்த உலகம் தான் பிடிவாதம் பிடிக்கும்போது மட்டும் நான் மன உறுதியோடு இருக்கேன்னு அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தவங்க செஞ்சதை தப்பாக சொல்கிற இந்த உலகம் தான் என்ன செஞ்சாலும் அதை சரியாகவே பார்க்கக்கூடிய கண்ணுடையவர்களாக இருக்காங்க. அவங்கவுங்க செய்கிறதெல்லாம் சரி, அடுத்தவங்க செய்கிறத தப்புன்னு பார்க்குற மனிதர்கள் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உனக்கு குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சொல்லிக்கிட்டும் தான் இருப்பாங்க. ஓடி ஓடி நீ உழைச்சாலும் கடைசி காலத்தில் உனக்கு வாழ்க்கையை சொர்க்கமாக நரகமாக ஆக்குறது நீ பெற்ற பிள்ளைகளை பொறுத்து தான் இருக்குது. பிள்ளைகளை நல்ல முறையில் ஒழுக்கமாக நல்ல குணத்தை, நல்ல பழக்கத்தை, நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தினா அவங்க நாளைக்கு உன்னை பாரமாக நினைக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையும் அவங்க சொர்க்கமாக அமைச்சு கொடுப்பாங்க. பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே இல்லை. எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தான் விடியுது, ஒரே மாதிரி தான் முடியுது. அதில் நீங்கள் செய்கிற செயல்கள் தான் அதை உங்களுக்கு நல்ல நாளாகவும் கெட்ட நாளாகவும் மாற்றி கொடுக்குது. பழுதடைந்திருப்பது நாட்கள் அல்ல, மனிதர்களாகிய நீங்கள் தான். எந்த நாளையும் நேரத்தையும் குறை சொல்லாதே. எல்லா நேரமும் நல்ல நேரம்தான்றதை மனசில் நினச்சிக்கோ. நீ என்ன நினைக்கிறியோ அதை பேசு. ஏன்னா நீ மனசில் நினைக்கிறத மற்றவங்க உனக்காக வந்து பேச முடியாதல்லவா? நீ என்ன சொன்னாலும் இந்த உலகம் அதை சரியாக புரிஞ்சுக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நீ நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியவா புரிய வைக்கக்கூடிய விதத்தில் பேசு. உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். சூழ்நிலைகள் சரியில்லை என்றாலும் நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பேன். இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்த உனக்கு இப்போ நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. நானும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும் அடுத்தவங்களை துன்பப்படுத்தாதே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். உன் வார்த்தை உன்னுடைய வாயின்றதுக்காக அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்படி எதையும் பேசி வச்சிடாத. உன் மனசில் உனக்கு தோன்றதையெல்லாம் நீ பேசணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா நீ பேசுகிறத சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் அதை புரிஞ்சுக்காமல் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். உன்கிட்ட அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறவங்க கண்டிப்பாக உன்னை பற்றியும் மற்றவங்க கிட்ட குறை சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க.
யாராவது அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட குறை சொல்ல வரும்போதே நீ நாசுக்காக அவர்களை தவிர்த்து விடு. அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்கு உன்னை பற்றின எந்த விஷயத்தையும் நீ தெரியப்படுத்தாதே. ஏன்னா உன்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு நல்ல முறையில் உன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் உன்னை பற்றியே தப்பாக பேசுகிற மனிதர்கள் இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும்.